குடியரசு தின கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வாக இறை வணக்கம். तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मेभ्यो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। हरिः ओम्। असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्। तत्सत्। श्रीरामकृष्णार्पणमस्तु। நீராரும் கடலொடுக்க நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனுள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மரபில் மாறாமல் வந்தோரை வரவேற்கும் முகமாக வரவேற்புரை நம் பள்ளியின் வேதியியல் முதுகலை ஆசிரியர் திரு சுரேஷ் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உலகத்தின் முதல் மொழி, தரணி போற்றும் மும்மொழி, தெய்வமே இறங்கி வந்து சங்கம் வளர்த்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி என் வரவேற்பு உரையை தொடங்குகிறேன். நம் நாட்டை பாதுகாக்கவும் நம் பண்பாட்டை பேணி காக்கவும் தம்முடைய வாழ்வை தியாகம் செய்த வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்திய அரசியலமைப்பை நினைவுகூரும் தினமாகவும் இந்தியாவின் குடியரசை நினைவுகூரும் தினமாகவும் இந்திய குடியரசின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் மக்கள் விரும்பியவரை தேர்ந்தெடுத்து மக்களால் செய்யப்படுகின்ற ஆட்சி குடியாட்சி ஆகிய பெருமைக்குரிய இன்றைய 72வது குடியரசு தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நம் பள்ளியின் வானவில் வெளிச்சம் என்ற பெருமைக்குரிய பள்ளியின்
தவத்திரு உதவி செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக உழைப்பின் சிகரம் என்ற பெருமைக்குரிய நம் பள்ளியின் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கடமை தவறாமல் தன்னுடைய பணிகளை திறம்பட செய்யக்கூடிய திறன் படைத்த நம் பள்ளியின் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக ராமகிருஷ்ணா பள்ளியின் மழலையர் பள்ளியின் முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம் பள்ளியின் சிறந்த உடற்கல்வி இயக்குனர் மற்றும் திட்ட இயக்குனர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கரையை தொட ஓடிவரும் அலை போல, மண்ணை தொட நினைக்கும் மழை துளி போல, தூரம் ஒரு பொருட்டு அல்ல என நினைத்து விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் என்னுடைய நண்பர்களாகிய ஆசிரியை பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அலுவலக உதவியாளர் அவர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு முறை வீர தியாகம் செய்த வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இங்கு வந்திருக்கும் அனைத்து விழா நாயகர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் பள்ளி முதல்வர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக தேசிய கொடியினை ஏற்றி பட்டொலி வீசி பறக்கவிடும்படி நம் உதவி செயலர் மகராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மற்றும் ஆசியுரையும் வழங்குமாறு வேண்டுகிறோம். Flag, salute! Order. கொடி வணக்க பாடல். தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணி கொடி பாரி ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று பாடில் எழுதி திகழும் செய்ய பட்டொலி வீசி பறக்குது பாரி. தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணி கொடி பாரி கம்பத்தின் கீழ் நிற்றல் காணி, கம்பத்தின் கீழ் நிற்றல் காணி, எங்கும் காணரும் வீரர் பெருந்திரள் கூட்டம் நம்பற்குரிய அவ்வீரர் தங்கள் நல்லுயிரீந்தும் கொடியினை காக்க. தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணி கொடி பாரி. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணம். காலை பருதி கண் விழிக்க, காரிருள் மெல்ல வழி நடக்க, களைத்த உயிர்கள் விழித்திறக்க, களிப்பான இந்த காலை வேளையிலே இங்கு கூடியிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் 72வது குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், ஒவ்வொரு நாட்டின் வரலாற்றிலும்
சிறப்பாக கருதப்படும் சில நாட்கள் உள்ளன. நம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 இன்று குடியரசு தின கொண்டாட்டம் அந்த நாட்களில் ஒரு நாட்களாக கருதப்படுகிறது. குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி ஆகும். அதாவது தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் முறைமைக்கு குடியாட்சி எனப்படுகிறது. மக்களுக்காக மக்களுடைய மக்கள் அரசு என மிகச் சரியாக குடியரசு என்ற வார்த்தைக்கு இலக்கணம் வகுத்து தந்தவர் அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். இந்திய விடுதலைக்கு பிறகு 1950ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் நாளை இந்திய தேசிய குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறோம். நம் பாரத நாடு ஆங்கிலேயரிடம் 300 ஆண்டுகள் அடிமையாக கிடந்தது. விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே. ஆம், விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே. சாதிகளும் சமயங்களும் சகோதரத்துவ உணர்வுடன் சண்டையிட்டு கொண்டன. அதனால் நாம் அந்நியருக்கு அடிமையானோம். விடுதலை பெற நாடு வீரம் கொண்டு எழுந்திட்ட நேரத்தில் தமிழகம் தன் பங்கை தனிப்பாங்குடன் தந்திட்டது. தமிழகமே இந்தியருக்கு ஒரு தலைமைப்பிடமாக திகழ்ந்தது. அதில் நம் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சில தியாகிகளையும் நினைவு கூறத்தக்க தருணங்களாக நாம் இந்நாளை போற்றுகிறோம். முதலாவதாக புலித்தேவன் என்பவன் தென்னாட்டு வரலாற்றில் ஒரு பொன்னேட்டை பொறித்தவன். தன்னாட்டு விடுதலைக்கு தன்னையே தந்தவன். பின்னோர்க்கு வழிகாட்டிய பெரு மாவீரன். வானம் பொழியுது, பூமி விளையுது, உனக்கேன் கப்பம் என கேள்வி கேட்டு வெள்ளையருக்கு தொல்லைகள் தந்து எல்லையை கடந்தோட ஏற்பாடு செய்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஊமத்துறையும் மருது சகோதரர்களும் அந்த திருப்பணிகளுக்கு தீபம் போட்டு உயிர் உணர்வை உணர்வு தீயிலே பொசுக்கியவர்கள். வீரமங்கை வேலு நாச்சியார் தமிழகத்தின் விடுதலை பெண்ணாக திகழ்ந்தவர். நெஞ்சம் பதைக்க தீமைகள் புரிந்த ஆழ்துறையை சுட்டு வஞ்சம் தீர்த்த வாஞ்சிநாதனை வரலாறு போற்றும். பாரதியார் பாக்கள் கொண்டு விடுதலை நெருப்பு பூக்களை உண்டாக்கியவர். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆடுவோமே பல்லு பாடுவோமே என விடுதலைக்கு முன்பாகவே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என அறிவிப்பு செய்தவர். கப்பலோட்டிகளுக்கு கப்பலோட்டி காட்டி வெப்பச்சிரதனை பெற்றவர் வீரத்தமிழர் வ.உ. சிதம்பரனார். கல்லுடைத்து செக்கிழைத்து கடுந்தண்டனை அனுபவித்தவர். மேலும் சிறதண்டனை பெற்று சுப்பிரமணிய சிவா அவர்கள் நோயுற்று உயிர் தியாகம் செய்தார். இவ்வாறு தென்னாட்டுடைய விடுதலை வரலாறு எந்நாட்டவருக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கிற்று என்றால் அது மிகையாகாது, பகையாகாது, வெறும் புகையாகாது. அந்த வரலாற்றை நாம் என்றும் மனதில் நிறுத்தி நாம் அவருடைய தியாகத்தை போற்றி நன்றி உணர்வோடு இருப்போம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடே. அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிவுற்றதும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் சிறந்து சிறப்புற்றதும் இந்நாடே. அதை வந்தனை கூறி மனதில் இருத்தியன் வாயுற வாழ்த்தேனோ. மேலும்
இப்படி எண்ணற்ற வீரர்களுடைய தியாகம் நாம் இன்றைக்கு நல்ல முறையில் பயன்படுத்துகின்றோமா என்று சிறிது நினைத்து பார்க்க வேண்டும். உழைப்பினுடைய சிறப்பும் அதனுடைய அருமையும் அதனால் ஏற்படுகின்ற பெருமையும் நாம் புரிந்து உணர வேண்டும். நாடு முன்னேற நமது உழைப்பு தேவை. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்ற கூற்றுப்படி நாடு உயரும். உழைப்பின் மூலமே நாம் அனைவரும் உயர முடியும் என கூறி இந்த குடியரசு தினத்தில் எல்லோரும் கடுமையாய் உழைத்து முன்னேற உறுதி ஏற்போம் என கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. Ramakrishna, our respected Assistant Secretary Maharaj, our principal, the committee member of Ramakrishna Mission, and my dear friends, Namaste to all. As you know that today all of us are here to celebrate 72nd Republic Day of our country. Every year we celebrate Republic Day on 26th January because the Constitution of India came to effect on this day in 1950. India was a colony of the British for over 200 years and became independent from the rule of British Raj following the Indian independence movement. This day reminds of us our freedom struggle and how the great freedom fighters of our country like Mahatma Gandhi, Dr. Rajendra Prasad, Sardar Vallabhbhai Patel, Nana Sahib, Subhash Chandra Bose, Bhagat Singh, and so on were sacrificed their lives to get us the Purna Swaraj. It is because of their struggle that today we are living in a democratic countries. We have got all these rights, right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and educational rights, and right to constitutional remedies. Today is the day to reaffirm our commitment to unity in diversity, fraternity and equality among all our citizens. Our former Prime Minister Indira Gandhi said, "Even if I died in the service of the nation, I would be proud of it. Every drop of my blood will contribute to the growth of this nation and to make it strong and dynamic." As teacher, even we can build our students in such a way that they can be a true citizen of our nation, and we can build them to be strong and dynamic citizen of our country. Not only Indira Gandhi and as well as our missile man of India, Dr. APJ Abdul Kalam, also stresses these words: the best brains of the nations may be found on the last benches of the classroom. The best brains of the nations may be found on the last benches of the classroom. So we leaders, we teachers are here. There is our class at the back bench. We can motivate and bring them as a good patriotic leaders. One more quote from Dr. APJ Abdul Kalam, which I would like to share with you, that is, unless India stand up to the world, no one will respect us in this world. Fear has no place. Only strength respects strength. So, as teacher, it's our duty to prove ourselves. India is the strengthened country among other countries. Now, let me talk a few words about Swami Vivekananda's view on nationalism. Swami Vivekananda's nationalism is associated with
spiritualism. He linked India's regeneration to age-old tradition of spiritual goal. He said, "Let a new India arise out of the peasant's cottage grasping the plough, out of the hearts of fishermen, the cobbler and the sweeper." Courage and determination instilled by Swami Vivekananda's speech, agitating minds and odds of Indians to face eventualities against all oppositions were nurtured by Aurobindo Ghosh over the generation. This Indian mindset ready for supreme sacrifice provided the launching pad for success of Mahatma Gandhi's freedom movement based on ahimsa and satyagraha. He said, "Each nation has destiny to fill. Each nation has message to deliver. Each nation has a mission to accomplish." He said, destiny to fill. He said, a message to deliver. And he said, mission has to accomplish. So therefore, we must have to understand the mission of our own race. The destiny it has to fill, the place it has to occupy in March of Nations, the role which it has to contribute the harmony of races. Swamiji might be called as the father of modern Indian nationalism. He was a true nationalist. His contemporary social and religious reformer taught that the people about metaphysics, but his theory was different. He says, "An empty stomach is no good for religion. An empty stomach is no good for religion." He considered the first duty of us is duty for our motherland. He took motherland as deity to be worshipped. He took every Indian as his brother. He believed that the main cause of India's downfall is exploitation of poor masses. So, by uplifting of poor and downtrodden, we can establish nationalism in India. He called the people as well as the Indian youth, "Arise, awake, and stop not till the goal is reached." So he believed that it was very important to arise a feeling nationalism among Indian people. So his speeches evoked magical effects. His words not only agitated mind of Indians but also enkindled love for the motherland. He established motherland as the only deity to be worshipped in the mind and heart of countrymen. So, this special day, let us promise our motherland that we will do everything to enrich and preserve our heritage of ethos and treasure. Let me conclude my speech by this poem about Republic Day. Ours is a land of sages, known for bravery for ages. Ours is a land of sages, known for bravery for ages. None can with it compete, its culture none can beat. None can with it compete, its culture none can beat. Whatever caste or religion, all live here in unison. Whatever caste or religion, all live in here as unison. With rivers, sweet fountains, it's a land of high mountains. With rivers, sweet fountains, it's a land of high mountains. Its green forests are pretty and source of prosperity. Its green forests are pretty and source of prosperity. Let us work for it hard, for its safety be on God. I would like to express my gratitude to the management which has provided me an opportunity to express my view on Republic Day in front of you all.
Our ancestor gave us a glorious past. We need to create the future. This Republic Day, lead the change and become a real Indian. Jai Hind. நன்றி. श्री गुरुभ्यो नमः हरि ओम नमः श्री यतिराजाय विवेकानंद सूरये सच्चित् सुख स्वरूपाय स्वामिनी तापहारिणी. எனக்கு வந்து தமிழ் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வராது. ப்ளீஸ் அக்செப்ட் மீ. I'll give in English. My good morning to respected President Sir and my hearty Republic Day wishes for both the principals and the teachers and the August assemblance. It feels a joy that today we happen to meet with all those difficulties. We are gathered here. Actually, there is a lot of difference between Independence Day and Republic Day. Today, we are celebrating the Republic Day of 72nd of our nation. Actually, what is stands for? On the same day, in 1950, on January 26th, we got this Republic Day. The real word Republic Day stands for, in 1947, though we got our Independence Day, when the Mountbatten was handed over to us, they said, do you have a constitution or a frame set up by which you can be able to run your entire nation? And this question was put forth to the President and the Prime Minister of India and how to frame it. And they formed a 7-member committee under which they have selected Dr. B.R. Ambedkar and other people, and 2 of them from Tamil Nadu, which I don't know, many people don't know or don't know. One is Ignatius of Loyola, who came from France, and he was one of the members in the committee, and Dr. Ambedkar. And these 2 people, they have framed, and our constitution is one of the lengthiest constitution even now in the world. One of the lengthiest one, which is having 21 volumes. And almost the uniqueness of our constitution is, it was not typed or printed one, it was written one. It was written by one, means Bengali. And the one more thing is, in between all those amendments and appendix all, they have painted. And the main thing of this constitution is, under fraternity, equality, and sovereignty of the nation should not be disturbed on any side. And on that basis only it was formed. The adoption of January 26 was chosen. Why? The same day, January 26th of 1930, was proclaimed as Purna Swaraj, as Sumati ma'am already said. On that day only, Purna Swaraj, the concept was emerged, and to adopt the same day, Pandit Jawaharlal Nehru also said, yes, we can frame. And after 1947, it has taken 2 years and 11 months to frame the constitution. And exactly on this day, they have come and handed over to the government, and they said, and even for us, I have seen that when I was a student of Madras University, I went on behalf of Madras University for RD parade, and in Delhi Parliament of India, it is kept. The 21 volumes, whatever is written, it is kept there in the Parliament even now, and today evening it will be open for public. Everybody, whoever wish, they can go and see it. And that is the speciality of our Indian constitution. And another one is, our constitution initially was consisting of 397 articles and 12 scheduled and more than 100 amendments. And at present, 470
articles, 25 parts and 12 scheduled with 5 appendix. What it shows, after 72 years also, nobody can able to question and nobody can able to review. This is the unique feature which the entire nation is turned towards to India, that how unique this country is. With lot of, as Sumati ma'am also said, with lot of diversity by color, by caste, creed, by education, by language, linguistic, anything for that matter. But with all those things, our constitution has never changed. Even at the most, 2 things have edited. We can say as just the amendment has overruled. One is for JK special issue, which they themselves has given. And the second one is for scheduled caste and backward tribals things. They have made one condition which was framed by Dr. B.R. Ambedkar. And the article when he made, he said it can be reviewed on January 26th of 2020. He has given a duration time. During that time it can be reviewed. And exactly on January 26th of 2020, it was extended for another 10 years without any opposition. This is the uniqueness of our constitution. And coming back to Ramakrishna Order, we have a uniqueness of celebrating this January 26th. Why? It was on 1897 Swami Vivekananda reached India after visiting the West. On this particular day, January 26th, he landed on Kundukal near from Pamban to Rameshwaram. And when he was coming to India, he was supposed to get down from the ship. And that time, the local king was Raja Ramanatha Setupati. He was well-known king about on the southern region, and he went to receive the Swamiji, and he said, Swamiji, we are fortunate to have to receive you. And he said, you please keep your leg on my head so that I can receive you, because you have conquered the entire nation by provoking your excellent lecture and your way that you have shown my sisters and brothers of America in that one word has merged the entire world with one sovereignty and one fraternity. And he said, when he said no, Swamiji, he would have received it. He could have accepted it. And he said, as a sannyasi, I should not keep my leg on your king head. So you please show your palm so that I can get on there. And that is how Swamiji came down. And when he touched the soil of our country, exactly January 26th of 1897, he touched and he kissed the land, and he said, Ma, he said in Bengali, Ma, Ami Ponor Ashbin, I have come again with your grace. Because as a brahmachari, as a sannyasi, with O of purity, chastity, he has gone from here, and he has got a lot of criticisms, and if you study his history, you will be able to understand lot of problems he has faced. But with all those things, when he came back, he said, this is because of the mother India I got protected. And in the Parliament of Religion also he said, the credit goes to my unique nation which has produced me. And because of this, when other people, means the local people, they asked, Swamiji, shall we celebrate this January 26th of 1897 as a great day? He said, that is the turning point in the history of India. He said, just wait, the January 26th will be celebrated all over the world, and we will call many foreigners to our country. A day will come, and this particular day will be marked as a turning point in the pages of history. And the day came true after that, because Swamiji has not seen 1947 or 1950, but that same January 26th was celebrated. Perhaps, who knows what was the reason,
but the Purna Swaraj was one and Swamiji was already sowed the seed on that particular day. So, and after that also, when Swami Ramakrishnanandaji came here, he has encouraged many Indians, means freedom fighters. As you all know, Vavu Sidambaranaar, our Tamil professor was telling, that Vavur Kapaloti Tamilan, when he was actually he's supposed to run away. But if you see if you happen to read his pages, he is supposed to run away by the torture which he has undergone by the British people. And he met Swami Ramakrishnanandaji, the so-called, then the Shashi Maharaj, and he said, why can't you purchase the ship and you can rule? Because the problem is, means British people ship only you are using. Why can't you use your own ship? Then this is given a spark in his mind and he started purchasing, and that is how he has participated and he became a freedom fighter. Like that many, even Sister Nivedita. She was just going out and called Bharatiyar, and Bharatiyar when was invited for a function, Nivedita called and said that, why you are not inviting your wife? And Bharatiyar said that in our community we don't invite our wife because wives are meant for house only. Then Nivedita said, don't you feel shame? You are selling that you are a great revolutionary poet, but if you are not able to evolve this level that you are considering your own wife as a maid servant, then this idea has changed Bharatiyar and he became Subramanya Bharatiyar, and he has wrote a big poet in praising of Nivedita, Gurumani Niveditai. In the 10th stanza, he has allocated for Swami Vivekananda, and he said, he is the fortune father of this nation who has built the patriotism before India coming to existence. And with that dream only, he has chanted that song, means Aduvome Palli Paduvome, Ananda Sudandhiram Adaindi Vittom Endru. So these things, if you trace out, it's not it's a unique organization, Ramakrishna Order. Before it come to existence, we started our patriotism. And this is the day where we have to think of our national freedom fighters, as well as we should respect our constitution, as well as we should be proud to say that I am an Indian. So with all those things, I pray to Sri Ramakrishna, Holy Mother and Swami Vivekananda to bestow their choicest blessing on all of you. Thank you for giving this opportunity. Once again, thank you. Jai Hind. நன்றி. ராமகிருஷ்ணன் என்றும் நம் அனைவருடைய வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்குரிய மகாராஜுடைய திருவடிகளுக்கு அநேக நமஸ்காரங்கள். பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் டைரக்டர் மோகன சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமி உள்ள ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்று குடியரசு தினம். நாம் ஒரு தேர்ந்தெடுத்தவரை நம்மை ஆட்சி செய்வது. இந்த நாளில் நாம் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அனைத்து தியாகிகளையும் நினைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பேசினவங்க பெரும்பகுதி அவர்கள் பலருடைய பெயர்களை குறிப்பிட்டு பேசினார்கள். ஜாலியன் வாலாபாத்தில் இறந்தவங்க பல 100,000 பேர், அவங்கள யார் பேரும் நமக்கு தெரியாது. அந்த ஒரு நினைவை இந்த நாளில் அவங்களுக்கு நாம் ஒரு அஞ்சலியாக செலுத்துவோம் அப்படிங்கிறது. இந்த கொடுத்த சுதந்திரத்தை, கொடுத்த ஜனநாயகத்தை நாம் எப்படி நல்லபடியாக நடத்துகிறோமா, அதற்கு நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. நாம் சரியாக இருந்தால் இந்தியா சரியாக இருக்கும். ஒரு இடத்துல இந்தியா மேப்பை கட் பண்ணி போட்டாங்க, அது சரி பண்ணணும். ஒருத்தர் போய் அது சரி பண்ணணும்னு பார்க்குறாரு, அவருக்கு அது
சரி வரல. பின்பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு மூக்கு தெரிஞ்சுது. அந்த மூக்குக்கு அடுத்தது கண்ணு, கண்ணுக்கு அடுத்தது வாய் அப்படின்னு பார்த்தா ஒரு மனுஷன் தெரிஞ்சான். அந்த மனுஷனை சரி பண்ணால் பின்னாடி நாடு சரியாகும். அதனால் நம்முடைய கடமைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை, நாட்டுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்தால் நாடு சிறப்பாக இருக்கும். அந்த வழியில் தான் நாம் இந்த சுதந்திரத்தை பேணி காக்க முடியும். சுயநலம் என்பது நமக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அரசியலில் எத்தனை சுயநலத்தோடு நடந்து கொள்கின்றார்கள். இது மாதிரி சுயநலம் இல்லாமல் பொது நலத்துக்காக, மக்களுடைய நலத்துக்காக நாம் பாடுபடணும். ஒவ்வொருத்தருமே, அரசியல்வாதி மட்டும் இல்லை, ஆசிரியர் அவருடைய கடமைகளை செய்தால் நாட்டுக்கு நல்லது. அதனால் நாம் அனைவரும் நம்மை முதல்ல திருத்திக் கொள்வோம். நம்ம முதல்ல தேசபக்தியோடு இருப்போம். நாம் முதல்ல நம்ம நாட்டுக்காக உழைப்போம். லஞ்சம் வாங்குவது, இது போன்ற ஜாதி துவேஷம், மொழி துவேஷம் இதெல்லாம் விட்டு நாம் பலரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் நாடு நல்லா இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக குடியரசு தினம் பற்றிய தனது முத்தான முதன்மை உரையை நம்மிடையே ஆற்ற வருகிறார் நம் பள்ளியின் முதல்வர் அவர்கள், திரு சக்திவேல் ஐயா அவர்கள். Jai Ramakrishna. Very pleasant morning. Namaste to all the dignitaries on the dais, beloved Swamiji, teachers, and office staff members. For everybody, my humble pranams. Actually, the stage is decorated in a excellent manner. Today everything, the seating arrangements, teachers' arrival, campaigning, and the prayer song, everything is pakka and it's going smoothly. I am also very happy. The thing is, all the people, right from the welcome speech, our Trimurti, Sumati ma'am, Swamiji, they gave, and our President Ayya. Though the speech is very short, it's very sweet, and it is a compressed capsule. All that essence of Republic Day is given in few words. And Swamiji, he gave a great speech, one thing from the history and another thing from other side of Ramakrishna order. He gave in detail. So all that essence of keynote address is given already by Sumati, Swamiji. They gave a detailed speech. And as per the protocol, I also, the time is given for me, I also give you a few words. First thing, the history of this Republic Day, as Swamiji said, January 26, it is very important for Ramakrishna order. That's okay. Another 26 also there. In 1929, Indian National Congress, they met in Rabi, river bank. The river bank of Rabi, they met for 3 days, and the first flag was hoisted there by Pandit Jawaharlal Nehru, and he asked all the leaders, Congress leaders from all the parts of the country to celebrate Independence Day on January 26. Because every year during the Christmas holidays, that is 25th to January 1st, it's a holiday from the British period.
For their convenience, it is given. Now also we are following the same after 70 years. Okay, that is a different matter. But 1929 December 29, it's fixed to celebrate and hoist the flag in every cities on January 26. The date was fixed. I don't know how it happened. It may be the Sankalpa of Swamiji Vivekananda. So in memory of that 26, first independence flag was hoisted in 1930 January. So now, in November 1947 itself, the constitution was compiled. It's written by the committee. It's not come to force immediately. They took time. They waited for January 26. That memorable day is again. So the Swamiji words come true. January 26, we adopted our constitution. We accepted, we wrote, we accept, and we are practicing it. Now, today also some foreigners, every year we invite some foreigners to be the guest of our Independence Day. That is a history. I love it. India is great. India was great, India is great, and it will be great because it is the land of God, land of races. I am proud of its varied heritage. In our pledge every Monday, or whenever we are hoisting in our school, we are taking pledge. In the pledge, India is my country, all Indians are my brothers and sisters. It's a land of races. Physical feature of the land. You see, in the northern side, formidable Himalayas, and all other three sides covered with ocean. So it is a natural protection for our country. And natural resource of the nation, favorable climate. It is not like Africa or Europe. Africa, extreme hot climate. European countries, for 6 months, it is snow covered regions. But our country, we have favorable climate, favorable soil, and all the 3 times we are cultivating and cropping, harvesting 3 times. Natural resource, forest, we have all kinds of forest here. All kind of minerals are here. So on the earth, on the land, and inside the land also, the God is given all the wealth for our nation. It is protected. Physically it is protected. Land of races. So see, what for that Europeans, Portuguese people, Dutch people, Holland, French people, English people, what for they came to India? What for they tried to find sea routes to India? Navigation. From the beginning, Vasco da Gama, Columbus, Amerigo Vespucci, Magellan, all these navigators, what for? They explored. That is, they want to trade with India. They want Indian goods. Then they came here. They know the greatness and the wealth of the nation. They want to settle here. Then they started to blunder. Every one of that, all that Europeans, again they had fight. Who can? That is a fight for strength. So the French people, they defeated Dutch people, Portuguese people. Again finally, Britishers defeated French and they ruled all over the country. Not all over the country, 1/3 of the country was ruled by British Parliament. The remaining part, they become friends of British governments. They were independent kings, but they were under their protection. They accepted their guidance. So this is one part. But what we are
reading and teaching to our students the golden age of Guptas. That period, that olden days, we studied number of kings, Ashoka to Kanishka. Kanishka was the last king. Harshavardhan, he also, they followed both the Saivaism and the Vaishnavism. They built a number of temples for Vishnu and Shiva. All the temples what we are seeing today, that was built by kings of those days. It's the glorious past. We had a glorious past, but it's not given to our students properly in the same spirit. What we are teaching here in our school, all over the country, it's written by the British people. They wrote the Indian history to make us colonial people always. They want to substitute the Indians permanently. Still now, even after independence, we are studying the same history which was written by the British people. So that our students are not given the colorful side of the golden past. So it's our duty. The present day, what is present day? How we are today? Just 1 month back, last month or 2 months back, USA, the powerful country, Secretary of the Defense, he came to India. He met our leaders, our defense minister, our president. He assured that American support, that satellite images are, that all the information from the satellite, American satellites, can be utilized by Indian Army, Indian defense system. As rightly she pointed out, Sumati means when she pointed out, the strengthened people, they support the strengthened people. Those who are powerful, they support the other powerful country. So in such a way, even day before yesterday, that Brazilian president, he sent a message to our Modi. He thanked Modi, our Prime Minister, with a small picture. That is the Hanuman with the Sanjeevani. That picture shows from India to Brazil that Hanuman is taking that Sanjeevani. That is that we sent vaccines to Brazil. Last week, Nepalian president came to India. He begged for our vaccine. Even 2 million vaccination was given to Bangladesh. It was already exported. But in our TV, in our Tamil TV, we know what they are showing. That is a different matter. So all the countries, all our neighboring countries, 2-3 months back, there was a famous quote, milk tea. India is represented tea, as it is ruled by a tea wala, chaya wala, and the Thailand people, it's known for milk. So everywhere the flex and board, everything in the Facebook, Instagram, what they used to spread that message that all that Southeast Asian countries are with us, with India. They are supporting our motherland with our government. They are standing with our government. It shows the powerful nation to the smallest nation, including the Bangladesh and Nepal. They are coming to us. They are expecting our help. They are supporting us, whatever we need. So it is all that world leaders, they are seeing what Indians are doing. They are observing us. Even our paracetamol tablet was exported to foreign countries 10 months back. So it is a position. And Chandrayaan, very well. We tried to learn in a polar region where that Russians and American didn't try. That's the greatness of our scientists. Okay, that present is also very powerful.
I want to point here whether we are powerful or not. Indian Prime Minister VP Singh, he went to America to see the foreign minister, American foreign minister, not American president. He waited there for 1.5 days. He couldn't meet him. It was the scenario 20 years back for this country in 85, 90s. Pardon? 91. Okay, thank you. But what is happening now? American president stayed here for 1.5 days or 2 days. Isn't it? So we are growing. We are, as per the Abdul Kalam's quote, in 2020, our nation is observed and cooperated by all other world countries and also expecting Indians' help. We are ruling the country, other countries, with our love and affection. All our educated people, that engineers, they are needed in foreign countries because Indians, they are more cooperative, they are service minded, they are hard working. Even for the lowest salary they are working in America, Canada, Australia, in all the countries. So our young generation is getting more opportunity in other foreign countries. It's a good thing for our nation. But in future, in this way, okay, past was great, present is also good, but in future, if there's no patriotic feeling, we cannot return the same. It's a nation of God, nation of rishis. We have to show the light to all other foreign countries, all other culture. They are waiting for us. Day before yesterday, I had a WhatsApp message. In Indonesia, the princess, she became a Hindu. What she said is, in Hindu temple I get peacefulness. I am getting bliss in Hindu temples. So I want to be an Hindu because Indonesia is a Muslim country. Now it is a Muslim country. Once upon a time it is different. So the world is coming to us in all the fields. They are waiting for us. They are seeing what we are doing. Even yesterday, our PM Modi, he talked to our youngsters, the winners, young minds, that students of schools and colleges, those who are doing something good for the society in using their creativity. He talked to 32 students in the video conference. Their message is, all our youngsters, all our students, they should contribute something to our nation. Okay. So in the classroom, we have to show the right models to our students. The hidden history is there. Hidden heroes are there. Not only few people in the history book, what we are telling now. Thousands of peoples. Their heroism is hidden in history by the British historians. I pointed out a message here. Before independence, there was one Chandrasekhar Azad. I have seen his photo. Chandrasekhar Azad in Uttar Pradesh, on railway station, 4 British people, they talked about the Indians in a rubbish language. But Chandrasekhar Azad, he punished them all that 4 in his hand, just empty hand, all the police people with the rifles. They had guns also. But all the 4 policemen, armed policemen, were punished severely by an Indian, in empty-handed Indian. So immediately the police tried to arrest him. The collector was informed. The British collector advised not to arrest him. If he is arrested, that message will spread all over the country. Then everywhere the Britishers would be beaten up, The Indian youngsters,
they will get pride. Day before yesterday, our Tirumurti Ramakrishna Mission, Vivekananda College student, Vivekananda College of Chennai, produced a great leader. Now he is the ambassador of UNO Security Council. He belongs to Tamil Nadu. Tirumurti, his name is Tirumurti. I passed this message to some of our teachers. One teacher immediately replied with a number of this flag in the WhatsApp message. I am proud to be an Indian. I am proud to be an Indian. So the right message to our students in the classroom. The nation is built in the classroom. It is said by many leaders, including Swamiji. The nation is protected in the classroom. If you develop the patriotic feeling and spirit in students, they may become a doctor, engineer, or good teachers. Or they may become a defenders of the nation. They may become a scientist. Whatever they may be, but let them have that patriotic feeling. Let them serve for the nation, like Kalam, our president. He is the president forever, a permanent president. Because of Kalam, the presidency is getting. That word president is given importance only after Abdul Kalam. For somebody, that designation give importance. Because of the designation, somebody is known. Because of somebody, the designation is known. So we have to make people that are Ramakrishna students that come to rule the country, that come to that society in various field, whatever may be. They will lead the society wherever they are. If they are in an office, they will guide the people. If they are in the military, they will guide the force. If they are in the parliament, they will be useful to the country. So it is you all are the responsible people. It's a message what for we are celebrating Republic Day in our school. You have the responsibility of producing responsible citizens. That's the message. In my appointment order, it is given clearly to me. It is clearly stated. You will cooperate and all your efforts should be for making responsible citizens. The school it was established for that purpose. So my dear teachers, you have responsibility. Day before yesterday, I went to Greens by 8 p.m. After finishing my purchase, in that hall, there was a sound. A small baby of 5 years or 6 years old, he asked one toys. His father and mother, both of them, they were there. The father immediately told him, it is Chinese make. We should not purchase. It is Chinese made. Immediately I turned to them and thanked them. I blessed that girl. I salute that father in words. So such a feeling every one of us must have to be role model to all our children. So that is practical Vedanta. Swamiji said practical Vedanta. So nationalism எப்படி குழந்தைகளுக்கு கொண்டு போகணும், நம்மளோட வாழ்க்கை ரோல் மாடல் ஆக்கிட்டு கொண்டுட்டு போகணும். ஸோ லவ் யுவர் கல்ச்சர், love the nation, love your students, love your profession. Think you are more responsible teachers of this institution. So happy Republic Day for everyone. Thanks for this opportunity. Jai Shri Ram. தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய தவத்திரு செயலர் மகராஜ், துணை செயலர் மகராஜ் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய செயலர் மகராஜ் அவர்களுடைய சிறந்த
ஆசியோடு இந்த விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பொதுவாக நன்றின்றது ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கு தான் என்னை போட்டிருக்காங்க. இதயத்திற்கு ஒரு ஞாபகம், பிரெயினுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கும், மெமரிஸ் ஆஃப் பிரெயின் அது நிறையா இருக்கும். ஆனால் இதயத்துக்குன்னு ஒரு ஞாபகம் இருக்குன்னா அது நன்றியாக தான் இருக்கும். அந்த ஃபீல்ன்றது ஹார்ட்லேருந்து வரக்கூடியது. அந்த வகையில் இந்த விழா மிக சிறப்பாக விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் இதில் நிறைய பேர் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி விழா குழுவினர் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கேயாவது போகிற இடத்துல ஒரு தோட்டம் இருக்குது, பூ மலர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அந்த செடியில் பூ இருக்குன்றது உணர்வு இல்லை. அந்த பூ ஏன் மலருதுன்னு சொன்னால் தன்னை வைத்து அந்த தோட்டக்காரனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக மலர்ந்துருக்காது. இட் கிவ்ஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெக்கார்ட் டு அந்த கார்டன் மேன், அவனுக்கு கொடுக்குற மரியாதையில் தான் அது மலருது. அந்த வகையில் அழகான மலர்களாக நம்ம அவ்வப்பொழுது மலர்ந்து இருக்கணும், ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கணும். அற்புதமான செய்திகளை மகாராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர்களை தொடர்ந்து நம்முடைய முதல்வர் அவர்கள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் பகிர்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்த சைனா மேடு டாய்ஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் பேட்ரியாட்டிஸ்ட் அவங்ககிட்ட சில விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு. அந்த மாணவன்கிட்ட போய்ட்டு, சீனாவில் ஒரு பள்ளியில் படித்த ஒரு மாணவன்கிட்ட போய்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கேருந்து போன ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்ச்சியில் இருக்கிறீங்களே, ஆனால் இந்தியாவில் உருவான பிறந்த புத்தரை தானே நீங்கள் தெய்வமாக நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், ஆமாம் அவ்வளோ உண்மை, நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்க? நாங்கள் புத்தரை வணங்குறோம். அவர் இந்தியர் இல்லையா, இந்தியாவில் தானே பிறந்தார், இந்தியா உருவாகின கடவுளாச்சு அப்படின்னா. சரி, மகிழ்ச்சி. அவன் அடுத்த கேள்வி கேட்குறான், அந்த புத்தர் உங்களுக்கு எதிராக இந்தியன் ஆர்மியில் உங்களுக்கு எதிராக படம் எடுத்து வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ சொல்கிறான், முதல்ல அவரை எதிர்க்கிற ஆள் நானாக இருப்பேன்றான். இதுதான் பேட்ரியாட்டிசம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் இத்தகைய உணர்வுகளை இந்தியர்களாக நாம் பெறுவதில்லை. நம்ம அங்கே புத்தரை பார்த்தா நம்ம என்ன பண்ணோம், நம்ம சீனாவாக இருந்தோம்னா சுவாமின்ட்டு அப்படியே ஊந்துடும். பட் அவனுக்கு இருக்கிற பேட்ரியாட்டிசம் என்பது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு நிலையும் அவன் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறான். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம மாணவர்களுக்கு, அதாவது நம்ம தலைமை ஆசிரியர் அவர்கள் சொன்ன மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எனக்கு ஒரே ஒரு பெருமிதமான உணர்வு, நம்மளுடைய காலங்களில் இந்த சிட்டிசன்ஷிப்பை பற்றி ஒரு பெஸ்ட் சிட்டிசனாக இருக்கணுன்றது சொன்னார் இல்லை, அது ஒரு நிகழ்வு நடந்தது. ஸ்போர்ட்ஸ் டேலெலாம் பசங்க ஜெயிச்சுட்டு வந்தவுடனே அவனை இன்டர்வியூ பண்ணுவாங்க, அந்த ஸ்பாட் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தனை போயிட்டு நம்ம மாஸ்டர் கேட்குறாரு, வாட் ஆர் யூ கோயிங் டு பி, என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒருத்தன் தான் இது வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அவர் ஸ்கூல்லேயே ஒரே ஒரு பையன் மட்டும்தான் அது சொன்னான், ஐ வாண்ட் டு பிகம் அ வெரி குட் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னா. அசந்து போயிட்டேன் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும், இப்படி தான் பேசிட்டு இருந்தானுங்க. தட் வாஸ் அந்த ஒன்லி ஒன் கை ஹூ அட்டட் அ ஒண்டர்ஃபுல் மெசேஜ், அதாவது வேர்ட்ஸ். அது பெருமையாக இருக்குது. நம்முடைய பள்ளிக்கூடமும் ஒரு நல்ல சிட்டிசனாக உருவாக்கணுன்ற ஒரு அற்புதமான மனதளவில், ஒரு கருத்தளவில் ஒரு அற்புதமான ஒரு மாணவரை உருவாக்கி இருக்கிறது என்பது ஒரு பாராட்டுக்குரிய செய்தியாக இருக்கும். இப்போ குடியரசு என்பது பற்றிலாம் நிறையா சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கலாம். அந்த காலத்தில் மனிதர்கள் இருந்தாங்க, கும்பலாக வசித்தாங்க, அப்படியே சாப்பிடுவோம், அப்போ வேட்டையாடுவோம், அப்போ அப்படி வந்துருச்சு. அப்போ ஒரு சமூகமாக வாழ்ந்தோம், அவ்வளோதான். பட்டு அதுக்கப்புறம் நாடுன்னு ஒன்று உருவாகுது. நாடை பற்றி, நாடு நடத்தும் முறைமையை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. சமூகமாக மக்கள் நீங்கள் நல்லா தெரிஞ்சிங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி வாழ்ந்தால் கோடி வெறும் பழமொழியை நம்ம பிரித்து போட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இருக்கும், ஆனால் கோடி கெடுதியும் இருக்கும். ரெண்டு பேர் ஒன்றா கூடி வாழ்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நம்மெல்லாம் கூடி தான் வாழ்கிறோம். உள்ளுக்குள்ளே பல அனிமாசிட்டிஸ் இருக்கும், வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இவனை எப்படி தாக்கலாம், அவனை எப்படி தாக்கலாம். ஸோ அந்த கோடி கெடுதியும் இருக்குது. இந்த கெடுதிகளை எப்படி தாக்கலாம், இதுக்கு தான் லெஜிஸ்லேஷன் ஃபார்மேஷன். அந்த கெடுதியை சிலது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் மனதளவில், சிலது பண்ண முடியாது, அப்போ லெஜிஸ்லேஷன் வேணும். ஸோ த லெஜிஸ்லேஷன் ஆஃப் இந்தியா, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் திஸ் வெரி டே. அதுதான் முக்கியமான விஷயம். சரி, நாடு நடத்தக்கூடிய முறைமை, சட்டம், மக்கள் எப்படி தங்களை தாண்டி ஆண்டு கொள்வது, மற்றவங்க கூட எப்படி பழகிறது, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணிக்கிறது, அப்படி சால்வ் பண்ண முடியாத அடுத்ததாக என்ன இருக்குது, இது போன்ற விஷயங்களை இதை தான் குடியரசு சொல்லுது.
இன்னும் அழகாக சொன்னோம்னா சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தின விழான்னா என்னை வச்சு நான் சொல்லுவேன், நான் இப்போ சுதந்திர தினத்தை அடைந்து விட்டேன், நீங்கள்லாம் குடியரசு தினத்தில் இருக்கிறீங்க. பிகாஸ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இப்போ உங்களுக்கு மிஷன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு விஷன் இருக்குது, அது உங்களை நடைமுறைப்படுத்த போகுது. நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, உங்களுடைய இந்த ஆசிரியர் பணி வாழ்க்கை என்பது சில சமயங்களில் ஒரு கூட்டுப்புழு, இந்த மெட்டமாஃபாசிஸ் அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு கூட்டுப்புழுனுடைய பருவம் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு முள்ளை போயாச்சு, பிடுங்கி எடுக்கும் அந்த அந்த சின்ன சின்ன முள்ளெல்லாம் அது பிடிச்சி உடச்சிக்கின்னு வெளியில் வரணும். ஆனால் இந்த மிஷனுடைய நிர்வாகம் நீங்கள் கொஞ்ச காலம் உங்களை அது வழி நடத்துகிற அளவுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆல் வில் பிகம் அ ஒண்டர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் லேட்டர். நீங்கள் அந்த கூட்டு அந்த சிஸ்டம் உடச்சி வெளியே வரும்பொழுது அழகான ஆசிரியர் பெருமக்களாக இருப்பீங்க. இதுதான் அதனுடைய விஷன். இந்த விஷனை வந்து எல்லாரும் நிறைவேற்றி கொடுக்கணும். அது செக்ரட்டரியுடைய ஒரு பெரிய விஷன். அது நம்முடைய பள்ளி, நம்முடைய ஆசிரியர்கள் இவர்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த பள்ளியில் வழங்கணும் என்பதை அதை தொடர்ந்து எடுத்து செல்லுங்கள். முதல் உங்களுக்கு யாருக்காவது நினைவு இருக்கா? முதல் தேசிய கொடி யாரால் ஏற்றப்பட்டது, எங்கே ஏற்றப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் who hoisted our national tricolor flag? It's okay. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் முதல். பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் 1943 டிசம்பர் 30 யூ hoisted our tricolor flag. ஃபஸ்ட்டு மாநிலம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் விடுவிக்கிறது. வெள்ளையனுடைய ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு முதலாக இந்தியர்களுடைய ஆட்சிக்கு கொடியேற்றி தொடக்கி வச்சது யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். வாட் அ கிரேட்டஸ்ட் பேட்ரியாட். நினச்சி பார்க்க முடியுமா ஒரு ஆர்மி இதுக்குன்னே? அதுதான் இதெல்லாம் தான் மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த பேட்ரியாட்டிசம் என்ன, ஒரு ஆர்மியை உருவாக்கி அதை லைட் பண்ணி அது ஒரு இடத்துல போயிட்டு இந்த பிரிட்டிஷ்காரனில் அடித்து விரட்டிட்டு இந்தியன் ட்ரைக்கர் அந்த ஆளுகைக்கு கொண்டு வர்றார். போர்ட் பிளேயரில் ஜிம்கானா கிளப்பில் அந்த நிகழ்ச்சியை செய்கிறார். ஸோ இந்த மாதிரி இருக்குது. வெள்ளைக்காரனுக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது தான் முக்கியமான செய்தி. இப்போ ஆப்பிரிக்கா நாடு இருக்குது, வெள்ளைக்காரங்கிட்ட பைபிள் இருக்குது. அவன் வரான், நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட பைபிளை கொடுத்துட்டான், நாட்டை சொந்தமாக்கிக்கிறான். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும், அவங்கிட்ட அந்த எந்த மனிதர்கள் அந்த பூர்வீக குடிகள் காலுக்கு அடியில் என்னென்ன இருக்குதுன்றது தெரியாமல் இருந்தான். இப்படி தான் நாமளும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறோம். அவன் இந்த ஆப்பிரிக்க காட்டத்துக்கு கீழே தான் அவ்வளோ தங்கமும் வைரமும் நிறைஞ்சிருக்கு, அந்த நிலத்தில் தான் பதிஞ்சிருக்கு. அதை அவனுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தெரியல, அறிவு இல்லை, சயின்ஸ் நாலேஜ் இல்லை, இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லை. இதெல்லாம் அவன் வச்சுருந்தான். அது சிம்பிளாக அதை எப்படி அந்த நாலேஜ் இருந்தால் அவன் பெரிய பணக்காரன் ஆகிருப்பான். அவன் வுட் ஹவ் ரூல்ட் திஸ் என்டையர் வேர்ல்டு. அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிருந்திருக்க முடியும். அப்படி தான் நாமளும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். நமக்கு கீழே இருக்கக்கூடிய நம் நிலத்தில் இருக்கக்கூடிய விளக்கு நீங்கள் இந்தியாவை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. உலகத்தில் என்ன வளம் இல்லை இந்த நாடு, அதாவது மிகப்பெரிய வளம் நம்மக்கிட்ட உண்டு. அது என்ன வளம் தெரியுமா? மனித வளம். ஒண்டர்ஃபுல் ஆன்சர் நம்ம கேடி சார் சொல்றாரு. எக்ஸலண்ட். அவ்வளோ நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 100-110 கோடி 125 கோடி மக்கள் மட்டும் அப்படி பார்க்காதீங்க. அப்படியே அத்தனை கைகள் இருக்குது, அவ்வளோ உழைப்பு இருக்குது, மிகப்பெரிய கனிம வளம் இருக்குது, மிகப்பெரிய கடல் வளம் இருக்குது, எவ்வளோ வளங்கள் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நுணுக்கமாக அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதை பயன்படுத்தும் போது சில முதலாக தறிக்கு பதிலாக அவன் வந்து அந்த மெஷின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நெய்தலில் பண்ணோன்னே மிகப்பெரிய வீழ்ச்சி வந்து மக்கள்கிட்ட பாதிப்பு இருந்துச்சு தான். ஆனால் அவன் ரொம்ப சிம்பிளாக ஒரு நிமிஷத்தில் இத்தனை ஆடையை அப்படியே ஓடிட்டே இருக்கும், மீட்டர் கணக்கில் ஓடிட்டு இருக்கிறோம். அந்த மெஷின் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆக முடியல. ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீசியர்கள், க்ரீக்ஸு எவ்வளோ பேர் வந்தான், டச்சுக்காரர்கள், எத்தனையோ பேர் வந்தான். லாஸ்ட்டாக முகல்ஸு நீங்கள் இந்த இந்திய வரலாற்றில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்டையர் வரலாற்றில் இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரன் வந்து ஆண்ட பகுதி கிட்டத்தட்ட ஒரு 600-800 வருடங்கள் தான். அது ஒரு சிறிய பகுதி. இந்தியாவினுடைய தொன்ம வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய வரலாறு இல்லை. ஆனால் அதுவே இவ்வளோ இம்பேக்டை கொடுத்துருக்கு, அவ்வளோ பெரிய இம்பேக்ட் அது வழங்கியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து டெக்னாலஜிலையும் நம்மளுடைய சயின்ஸ் டெவலப்மெண்ட்லேயும் இதுலேயும் இப்போ தான் நம்ம கொஞ்சம் மீண்டும் வெளியில் வேகமாக வந்து கொண்டு இருக்கிறோம்.
ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்ம இந்தியா இந்த குடியரசில் வேகமாக போயிட்டு இருக்குது. ஸோ இது போன்ற ஒரு ரீச் வெள்ளைக்காரனால் ஏற்படுத்த முடிஞ்சது. ஏன் இந்தியர்களை அவ்வளோ இதாக அவன் விரும்பினா இந்த நாட்டை அப்படியே ஆளணும்? இந்தியா என்ன வெறும் வெயில் புழுதி. அவன் கண்ட்ரி மாதிரி கிடையாது. நீங்கள் இப்போ பிரிட்டன்லாம் விசிட் பண்ணிங்கன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த ரோடை பார்த்துட்டு இந்த ரோடை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கவே மாட்டேதுன்னுவாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்க எல்லாம் நிறைய பேர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த கண்ட்ரியை உயர்வாக பேசுறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற தூய்மை. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. கம்பேர் பண்ணால் நம்ம ரொம்ப பின்தங்கிய பல விஷயங்களில் இருக்கிறோம். ஆனால் இந்தியாவை ஏன் விரும்பினா ஒரே காரணம் தான். இந்தியன்ஸ் வேர் ஃப்ரெண்ட்லி அண்ட் பீஸ் லவ்விங் பீப்புள். இவன் ஒரு அமைதியை விரும்பும். யாராவது நம்மளை ரைட் அமைதியாக அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பார், அவங்க பெரியவங்கன்னா ரொம்ப ஒத்துழைப்பார். இப்படி போகக்கூடிய இந்த மனநிலை தான் அவனுக்கு பல்வேறு காரியங்களை சாதிக்க உதவியாச்சு. அந்த மாதிரி அன்புள்ளம் கொண்ட மனிதர்கள் நம்ம. இந்த விழாவினுடைய மிக முக்கியமான விஷயம் என்றது இந்த மெசேஜ் தான். இந்தியன்ஸ் வேர் ஃப்ரெண்ட்லி அண்ட் பீஸ் லவ்விங் பீப்புள். இது நம்முடைய மாணவர்கள் சொல்லுங்கள். அதை இது ஒரு ட்ரைட், நற்பண்பு தான் அது. இதை நம்ம தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்டே கொண்டுட்டு போகணும். அதை அவங்ககிட்ட மட்டும் காட்டாமல் நம்ம மக்கள்கிட்டையும் கொண்டுட்டு போகணும். அந்த வகையில் இந்த 72வது குடியரசு தின விழா நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.